உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி மேலே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ். நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்காக அதிரனுக்கு வந்து பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி அவன் எப்படி சாப்பிடுவானோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி அதில் வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி செய்யலான்ட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பன்னீர் எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீல வாக்காக இருந்தாலும் சரி இல்லை க்யூப்ஸ் மாதிரி இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வீட்டு மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனில். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவைங்கிற அளவு லைட்டாக உப்பு தூவிக்கோங்க. தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் மேரினேட் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சாவே போதும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தோசைக்கல் சூடானதுமே அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினதுமே வந்து நீங்கள் அந்த கட் பண்ணி வச்ச பன்னீரை எடுத்து ஒவ்வொன்றா வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா நீங்கள் வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் நெய் ஊற்றி விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கங்காட்டி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களே எடுத்து கூட சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்சம் அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் எல்லா சைடுமே இது வந்து வேகணும். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் வேகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஃபுட் தான். நீங்கள் தாராளமாக குழந்தைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்து பன்னீர் கூட அதிரனுக்கு பனானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை கட் பண்ணி கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் வந்து அவனுக்கு பன்னீர் க்யூப்ஸும் நான் பனானாவும் அவனுக்கு கொடுக்குறேன். அதிரனை சாப்பிட வச்சாச்சு. சாப்பிட வச்சதுமே நான் வந்து கொஞ்ச நேரம் அவனை விளையாட விடுவேன். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி விட்டுருவேன். அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு நடந்துட்டு சுற்றிட்டு இருப்பான். இது அப்பா, இது அப்பா காணும். அப்பாரு வெளியே போயிருக்காரு. இது யாருன்னு சொல்லுங்க. இது 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 பாப்பு. இது சரி, ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. அடுத்தது அப்பாவோட கவிதை எங்க தங்கம்? அப்பா டாக்டர் ஏபிஜே. ஓகே, அப்பாவோட கவிதை. வெரி குட். இது யாரு? இது யாரு? இது அப்புறம் இது இங்க பாரு. இந்த அப்பாவா? இது யாரு? சரி, அப்பதா கூப்பிடுங்க. அப்பதா சத்தமா கூப்பிடுங்க. அப்பதா எங்க? அப்பதா காணோம். சரி, நம்ம இப்ப வந்து கேம் விளையாடலாமா? அதுல எனக்கு என்ன கேம் பிடிக்கும்? உட்காருங்க. நம்ம இப்ப என்ன பண்றோம்னா பண்ணிடலாமா? அம்மா எடுத்து வைக்கிறேன். நீ வந்து பிளேஸ் பண்ணு. கரெக்டாக பிளேஸ் பண்ணு. பிளேஸ் பண்ணுங்க. புரியுதா? HIJKLMNOP. ஓகே, இது என்னது திரன்? லெட்டர்ஸ். இதெல்லாம் என்னது? ஹார்ட் ஷேப்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தியா? குட் பாய். 1 2 3 எங்குங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, இது லேப்டாப் கேம் விளையாடியாச்சு நம்ம. அடுத்தது இதை வந்து நீ பிளேஸ் பண்ணுவியா? அம்மாவா பிளேஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் ப்ளூ போடணும். உள்ள போடாது பாத்தியா? சரி, பரவாயில்ல விடு. நம்ம சுத்தலாமா? அவுட் ஆஃப் மூட். அதிரன் ஹாய், சூப்பர்.
சூப்பர். எப்படி சுத்துது? நீயும் சுத்து. சூப்பர் சூப்பர். காக்கா. சரி இது சுத்தி இரு. இங்க பாரு. அப்பத்தா கூப்பிட்டு வா. அம்மா கூப்பிட்டாங்கன்னா போய் அப்பத்தா கூப்பிட்டு வாங்க. உன்னை யார் கூப்பிட சொன்ன? அப்பத்தா எங்க? கட் பண்ணிடுங்க. அப்பத்தாவை கூப்பிடுங்க. மியாவ் மியாவ் வந்திருக்கான்னு கேளுங்க அப்பத்தா கிட்ட. அப்பத்தாவை கூப்பிடுங்க. சாரிங்க, ரொம்பவே இருட்டாயிடுச்சு, அதனால என்னால் வந்து கிளியராக எடுத்துட்டு வாங்க. ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அங்கே இருக்கா? இது அம்மா வந்து எடுத்துறேன். புக்ஸ் எடுக்கிறீங்களா? இது அம்மா எடுத்துறேன், கீழே விழுந்துரும். நம்ம புக்ஸ் படிக்கிறியா? அபுவா சரி, நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணோம்ல, ப்ராஜெக்ட் ஒர்க். B is for butterfly, bed, bulb, books. C is for cap, clouds. Clouds எங்க இருக்கு தங்கம்? மேல. குட். இது குட் குட். ஏய் இங்க பாரு. crow. C is for crow. இது car. very good. சரி, G is for girl. அடுத்தது அது எனக்கு பிடிச்சது. A is for apple. good. this one அது என்ன? இது எப்பவுமே வந்து அவனை விளையாடுறதுக்கும் விடுவேன், அதே சமயத்தில் கொஞ்ச நேரம் அந்த புக்ஸ் பார்க்குறதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு வந்து டெய்லியுமே கொஞ்சம் ஈவினிங் ஒரு நேரம் மட்டும் நான் அப்படியே புக்ஸ் எல்லாம் ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். அது அவனும் ரொம்ப விரும்புவான். அதனால தான் இது ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். பெருசாகிறப்பமும் அவங்களுக்கு வந்து புக்ஸ் படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். வெரி குட். டெஸ்ட் பண்ணுங்க எடுத்து. குட். கிளாப் பண்ணிடுங்க எல்லாரும். கிளாப் கிளாப். வெரி குட். அப். அது பேர் க்ளோஸ் தங்கம், ஆப் இல்லை சரியா? யார் இது? அது யாரு? சரி, பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கலாம். சரி, டின்னருக்கு யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்க. there's lot of food to eat. சரி, எல்லாருமே டின்னர் போய் டின்னர் சாப்பிட்றாங்களாம்மா. நீ பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைட்டாக பேஸ்ட் பண்ணாதானே நேராக உட்காந்து சாப்பிடுவாங்க. இது என்னது? சாண்ட். சரி, அது ரெண்டு பலூன்ஸ் எங்கே இருக்கு? பலூன்ஸ், டிராக்டர். இது இங்கே பாரு, இது பேர். சரி, அது வேண்டாம், இதுவே பேஸ்ட் பண்ணிடலாம். பலூன்ஸ் பார்த்தியா? ஃபிஷ். வெரி குட். இங்கே பாரு, இது மரத்தில் என்னது? இது என்னது? இங்கே இங்கே என்ன இருக்கு? ஆப்பிளா? சரி, இது 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 ஹார்ஸ். ஓகே தாங்க. இது என்ன? சரி சரி, இது என்னம்மா? இங்கே பாருங்க, இதெல்லாம் என்ன? இது என்னது? பூவா? ஓகே. ஓல்ட் மெக்டானல்ட்ஸ் எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. காக்கா. இது என்னது? இது நீங்க என்ன சொல்வீங்க? குட் பாய். இது இது என்னது? என்னது இது? ஆவா. இங்க பாரு, அது ரெண்டு சரி அப்பா சொல்லியாச்சு, பாப்புட் சொல்லிடலாம். இது ஸ்டாரா? இது இங்க பாருங்க, இது டாட் டாட். வெரி குட். மூன். வெரி குட் பேபி. ஹாட்டா? வெரி குட். அப்புறம் என்ன போடலாம்?
டாட் வச்சாச்சு. ஸ்டார் 3 எல்லாமே சொல்லிட்டீங்க. வேற போடலாமா? இது என்னது? இது வெரி குட். கை கொடுங்க. குட். கிளாப் பண்ணிக்கோங்க. கிளாப். எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க. உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதிரன் தூங்குறப்பவே வந்து எல்லா வேலைகளையும் முடிச்சிருவேன். அவன் முழிச்சிட்ருக்கப்ப நான் மொத்த டைமும் அவன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவங்க கூடவே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறங்காட்டி, விளையாடுறங்காட்டி, பேசுகிறங்காட்டி அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பேச ஆரம்பிச்சிட்டான். ஒரு நிறைய வார்த்தைகள், உறவு முறைகள் எல்லாத்தையுமே அவன் இப்போ சொல்லுவான். அழகாக சொல்லுவான். அப்பத்தா, அப்பார், அத்தை, மாமா, அம்மா, அப்பான்னு எல்லாமே அவன் சொல்லி பழகிட்டான். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் பேசவும் ஆரம்பிச்சிட்டான். அது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம குழந்தைகளோட அடித்தளம் வந்து நம்ம நல்லா பலமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஃப்யூச்சர் வந்து அவங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதிரன் வந்து ஃபோன் விரும்பவே மாட்டான். அடுத்தவங்க யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அவன் போய் அதை பிடுங்கி வச்சிருவான். புக்ஸ் நிறையா படிக்கணுன்ட்டு ஆசைப்படுவான். அவங்க அப்பா வந்து நிறைய புது புது புக்ஸ் வாங்கி கொடுத்துட்டே இருப்பார். அவனும் வந்து ஆல்ரெடி படித்த புக்கு அவனை வந்து புக்ஸ்னால் தான் அவன் கொஞ்சம் நேரமாவது உட்காருவான். ரொம்ப நேரம் அவன் விளையாடுறதுக்கு உட்காடுறானோ இல்லையோ, அவன் வந்து புக்ஸ் அப்படின்னா வந்து ரொம்ப நேரம் உட்காந்து படிப்பான். ரொம்ப விரும்பி படிப்பான். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம வந்து எனக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மீறி போனால் ஒரு 2-3 வருஷம் தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பெருசாகி அவங்க கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா தூங்கிப்பாங்க நைட்டெல்லாம். ஸோ அது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டால் போதும். எதனாலனா அவங்க ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரின்ட்டு இல்லை, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுங்க. குழந்தைங்க வந்து எப்போவுமே வந்து நம்மளை வாட்ச் பண்ணுற கேமரா மாதிரி, நம்ம வீட்டில் மாட்டியிருக்க கேமரா மாதிரி, நம்ம என்ன பண்ணுறோமோ, நம்ம என்னவா இருக்கோமோ அந்த மாதிரி தான் அவங்க ஒரு 80 to 90% இருப்பாங்க. இப்போ வந்து அதிரனுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லித்தராமே அவன் புரிஞ்சுக்குவான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிவியே நாங்கள் ஆன் பண்ணுறோம், அது ஆன் ஆகலான்ட்டு நம்ம ரிமோட்டை தட்டுவோம். அதை அவன் நோட் பண்ணியிருக்கான். ஒரு நாள் அவன் டிவி எடுத்து ஆன் பண்ண ட்ரை பண்ணுறான், அவனும் ரிமோட்டை தட்டுறான். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கேமரா, நம்மளை நோட் பண்ணுற கேமரா. ஸோ அவங்க முன்னாடி வந்து நிறையா நல்ல விஷயங்களை பண்ணுங்கள். இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறது, கண்டிப்பாக புக்ஸுங்கிறது ஒரு பிரைட் ஃப்யூச்சரை கொடுக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா புக்ஸ் படிக்கிறது வந்து அவ்வளோ நல்ல ஒரு விஷயம். அப்புறம் சாமி கும்பிட்றது, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகளோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லா பிரைட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி அவனுக்கு நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவான். அதை வந்து என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, உட்கார மாட்டேன்ட்டான். நான் ஆல்ரெடி எடுத்திருந்த வீடியோஸை வந்து நான் இது கூட ஆட் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. This one. Okay, அதிரன் இது இங்க பாரு. அப்பா சும்மா வச்சிட்டு இருக்காரு தங்கம். ஆதி பேபி. என்னது? Very good. அவனுக்கு சொல்ல தெரியாது. ஃபிஷ் தங்கம். அக்கா.